கண்ணதாசன் வந்து இந்த பாட்டில் வந்து எழுதுகிற பொழுது, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி கண்ணில் நீரோட விட்டானடி. இப்போ வந்து சுச்சுவேஷன் சொல்லிட்டார், என்னை கட்டிக்கிட்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், நல்லா அவருக்கும் வாழ்க்கை நினச்சி நான் வந்தேன், அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு ரீசன் சொல்லுவாங்க பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக அது எப்படி அவர் கட்டமைக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி என்னை விளையாட சொன்னானடி அவனே விளையாடி விட்டானடி. முடிஞ்சிருச்சா? இது சொல்லி முடிச்சிட்டார்ல, இதோட பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் எப்போதுமே கொடுப்பார். கண்ணதாசன் இருக்கக்கூடிய அவருடைய எல்லா பாடல்களிலும் ஒரு பாடலை தொடங்கினால் அந்த பாடலுக்குள் எடுப்பு தொடுப்பு முடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறாரோ அது ஒரு திரைக்கதை போல் அடுத்ததாக சொல்லி கொண்டு வந்துவிட்டு இறுதியாக சொல்வார், காலங்கள் உள்ளவரை காலங்கள் உண்ணவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காதல் வரக்கூடாதடி என் கோலம் வர வேண்டாமடி. இது வந்து லவ் வந்தது அந்த அம்மாவுக்கு தான். அந்த அம்மா உலகத்தில் இருக்க எந்த பொண்ணுக்கும் லவ் வரக்கூடாதுன்னு ஒரு சாபம் விட்டுட்டு பாட்டை முடிக்கிதுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சோகம் அந்த அம்மாவுக்கு அந்த காதலால் நேர்ந்து விட்டதுங்கிறத வந்து வாழ்க்கையினுடைய நிலையாமையை அவர் சொல்லிவிட்டு போகிற அழகு இருக்குல்ல, இது ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அப்படி கொட்டி கிடக்குது.